ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக். புதிய ஒரு விழாவில் உங்களை மீட் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போக போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே ட்ரெக்கிங் போக போகிறோன்னா, கிட்டத்தட்ட இதுவும் ஏற்காடு அடிவாரம் தான், சேலமில் தான் இருக்குது. கரெக்டாக ரூட்டு வந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ரூட்டு வந்து பின்னாடி உங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த மலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். பாங்க அங்கேருந்து நடக்கணும்னு சொல்ல வண்டி நம்ம முன்னாடியே வந்து இங்கே விட்டுட்டோம். வீட்டில் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நம்ம வீடியோ சின்னது அங்கே கிளிப் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு சில வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்க, சில பேர் தெரிஞ்சுக்குங்க. மீதி நம்ம அங்கங்கே போக பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இன்னும் ட்ரெக்கிங் ஸ்டார்ட்டே பண்ணல. பட் வந்து இன்னும் நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளானும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 மணிக்கு தான் பிளான் பண்ணது. பட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. காரணம் உங்களுக்கு தெரியும், 2 பேர் 3 பேராக இருந்தால் எந்த பிளான் இருந்தாலும் டக்குன்னு அந்த டைமிங் நடக்கும். 10 பேர் 12 பேர்னா அவன் வர்றதுக்கு லேட்டு, இவன் வரத்துக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் இது லேட் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தர அங்கே நான் ஆட்டியம்பட்டி போயிட்டு என் ஃப்ரெண்ட் ஆட்டியம்பட்டி சரவணனை பிக்கப் பண்ணிட்டு வரத்துக்கு கரெக்டாக அங்கே எங்கள் வீட்டுக்கு நான் போனது 9 மணிக்கு போனேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பவே 10-11 பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் வர வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு மறுபடியும் வந்தோம். முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க சொல்கிறேன். ஏன்னா இங்கே போயிட்டு நீங்கள் நடுவில் எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி மதியான டைம் நடக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு போகிறதுன்னு தெரியல, போக பார்க்கலாம். ஏதோ கல் வச்சுருக்காங்க. இது அடையாள கல்லா, இது வேறு எது கல்லுன்னு தெரியல. பழங்கால ஏதாச்சும் இருக்கலாம். ஏதோ யாரும் என்ன சொல்கிறது, பிரிட்டிஷ் காலத்தில் கூட வச்சுருக்கலாம், எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரோட்டில் வந்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ட்ரெக்கிங் வந்து ரியல் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. காட்டுக்குள்ளே இதுக்கு மேலே போக போகிறோம். வாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். இதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்றைக்கி வந்திருக்கேன். இவங்க தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே எடுக்கிறேன். அங்கே பாருங்கள், வித்தை காட்டிகிட்டு இருக்கிறான், குரங்கு வித்தை. இது என்ன குரங்கை விட மோசமாக தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. குரலி வித்தை. கைஸ், ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வர கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கணுங்கிறாங்க. எப்படியும் இது வந்து 3 to 4 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நிஜமாக டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிய போகிறதில்ல. நடந்து பார்த்து சொல்லாமல் உங்களுக்கு டைம் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். டியூட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம ஒரு கைத்தடத்தில் தான் போயிட்டுருக்கோம். இந்த கைத்தடம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து யூஸ் பண்ணுற கைத்தடம்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சின்ன தடம் தான், நடக்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு இதுக்கே டயர்ட் ஆகுது. பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போயே பயங்கரம் பொழக்குது, வெயில் பயங்கரமாக பொழக்குது கைஸ். கிட்டத்தட்ட 1 மணி இப்போ. Oh God. இன்னும் 1 மணி நேரம் நடக்கணுமா கூட்டிகிட்டு வரதுக்கு. அவங்க 2 பேருக்கு தடம் தெரியாது, எங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. மீதி பேர்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் அங்கேயே அவங்க கூட்டம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே நடக்கிறதுனால லைட்டாக மூச்சு வாங்குது. இதான் டிஸ்கவரி சேனலில் பேர் கில்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ நான் தான் பேர் கில்ஸ்
உங்களுக்கு? நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவில் இருக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மலை லைட்டாக ஏறிட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா, வாங்க போயிட்டே பார்க்கலாம். தண்ணி கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிலாம் பத்தாது, 2 லிட்டர் பாட்டிலாக வாங்கிக்கோங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எனர்ஜிக்கு வேறாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் லைட் எடுத்துக்கோங்க. பேக் ரொம்ப வெயிட் ஏற்றிக்காதீங்க. அது வேறு இப்போ டைம் வேறு கிட்டத்தட்ட 1:15 மணி இருக்கும். என் ஃபோனில் நான் சிக்னல் இருக்குது, ஓரளவுக்கு சிக்னல் கிடைக்கிற இடத்துல தான் இருக்கும். இன்னும் நடுவில் சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துலன்னு சொல்லி பார்க்கலாம். அது வரையும் நம்ம போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இங்கே வராங்க, நிறைய பேர் நிறைய பக்கம் ஃபுல்லாக பசங்க தான் வராங்க. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் அதிகம் விசிட் பண்ணுற பிளேஸாக இருக்குது. ஓகே கைஸ், லைட்டாக களைப்பாக இருக்குது, தண்ணி குடிச்சிட்டே போவோம். கேமரா ஆட்டையம்படி சரவணன். ஹாய் கைஸ், இது ரொம்ப நீங்கள் பேரண்மை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த படத்தில் வர ஒவ்வொரு ஃபாரஸ்ட் மாதிரியும் தான் இருக்குது. நாங்கள் போகிற ஒவ்வொரு இடமும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க மூங்கில் காடு வந்துருச்சு, நாம் அடுத்தது நதியை கடக்கணும். கையில் கண்ணோ இன்னும் பொண்ணுங்க ஒரு 10 பொண்ணுங்க இருந்தா பேரண்மை படமே தான், பேரண்மை படம் மாதிரியே தான் இருந்திருக்கும். பேரண்மை படம் ட்ரெக்கிங் சொல்லிட்டு இருக்கான் அவன். வேறு எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க நீங்கள். ட்ரெக்கிங் தான் பாருங்க. என் பேக்கு, என் கெட்டப்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சந்திரகிட்ட திடீர்னு தான் சொன்னேன் போகலான்டா பிளான், திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் காட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். வாங்க கைஸ் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்க போகலாம். போகலாம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும் கைஸ் போக. இன்னும் 1 ஹவர் கைஸ். ட்ரை பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஒன்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம்னா கீழே கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே மனசே வராது. இன்னும் உள்ள ஃபால்ஸ் எல்லாம் இருக்காங்க கைஸ், உங்களுக்கு காட்டுறேன். உள்ள ஃபால்ஸ் இருக்கு. அவ்வளோதான் இருக்காது. குதிக்க போகிறோம். இந்த டயர்டு கன்ஃபார்ம் குதிச்சு தான் ஆகணும். அதுக்காக பேர் தூத்திட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில், சன் ரொம்ப டூ மச்சாக இருக்குது இன்னைக்கு. ஆமாம், பார்த்து யாரும் சோலோவா இந்த சைடு யாராச்சும் வந்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும் இந்த பிளேஸ் எங்கன்னு தெரியும். நான் இந்த பிளேஸ் இதில் சொல்லுவேனான்னு தெரியல, பட் சில பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. வரப்போ ஒன்றியும் 2 பேரும் வராதிங்க, ஒரு 3-4 பேர் ஒரு கேங்காக வாங்க கைஸ். அப்போ தான், ஏன்னா ஒரு உங்களுக்கு சேஃப். 1 ஹவர் நம்ம நடக்கணும். ஆமாம், நாம் தனியாக வந்தோம்னா ரொம்ப போர் அடிக்கும். அது இல்லாமல் பாதை இங்கே 2-3 இடத்துல நிறையா பாதை போகும், அதனால உங்களுக்கு பாதை தெரியாது. நாங்களே கேட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ. கைடு சரவணன் தான் கைஸ். இது செகண்ட் டைம் என்னது. சரி சந்துரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்கிறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். நம்மளுக்கு மறுபடியும் பாதை கிடைச்சிருக்கு. இது ஒரு வழி பாதை. மறுபடியும் நம்ம இதில் தான் வரப்போகிறோம். மழை பெஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகும். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கீழே இறங்கிறதுக்குள்ளே மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப வேணாம். இதுதான் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டப் மாற்றிட வேண்டியதான். இதே கெட்டப்பில் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இதாவது போன டைம் இவர் வேறு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துட்டாராம். அதுக்குன்னு கழட்டி போட்டு பேண்ட்டை மட்டும் கழட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நடந்தாங்களாம். சிரமம் தான். அங்கங்கே முள்ளாக இருக்குது. மேலே காயம் படாமல் போகணும். எப்படியும் காயமல் ஆகாமலாம் இருக்காது. பார்க்கலாம் வாங்க.
பார்த்து போ. இங்கே பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்குது. இதுக்கு அடியில் பூந்து தான் போகணும், நேராக போக முடியாது. இதே மாதிரி இன்னும் 2 வழி இருக்குது கைஸ் இந்த ரோட்லேயே. நம்ம நேராக ஹைட்டாக வந்தோம்னா பாருங்க பயங்கரமா இருக்கு. மேலே இடிச்சுக்கலாம். போயிட்டே இருக்கும். தண்ணி செல்ஃபி போடு. இதோ இங்கேயும் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஓட ஒன்று பார்த்தோம். போன டைம் அதில் தண்ணி போச்சான், அதனால தான் தண்ணி இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த டைம் தண்ணி இல்லை, அங்கே தண்ணி சுத்தமாக இல்லையா. இப்போ போய் இருக்கா இல்லையானு தெரியல, ஆனால் நம்ம நம்பி போயிட்டு இருக்கோம். தண்ணி இருக்குன்னு நம்பலாம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அந்த ஃபால்ஸில் தண்ணி இருக்கா இல்லையா போய் பார்த்தா தான் தெரியும். 4-5 பேர் தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு வராமல் அங்கே உட்காந்துட்டாங்க. நம்ம நம்பி போயிட்டு இருக்கோம். தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ வெயிலில் வந்துட்டு தண்ணி மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுவாங்க. அப்படி அங்கே இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் குளம் மாதிரி தேங்கி நிற்கும். அதில் தான் ரொம்ப குளிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுவேன். இல்லைன்னா இந்த தண்ணியில குளிச்சிட வேண்டியதான். பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்க வேண்டியதான். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஓ மை காட், ரொம்ப கொடூரமா இருக்கு கைஸ். இதை பார்த்தோம்னா இது ரொம்ப கொடூரமா இருக்கு பாருங்க. நிழல் நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் நிழலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனா நம்ம ஊர் சேலத்துல இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இருக்கு, இங்க மட்டும் இல்ல. உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போடலான்னு பார்த்தேன். கஞ்சமலை எங்கடா பேச கட்டுறா, என்னடா எங்கேயோ போகுது வழி. கரெக்டா தான் போறோமா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். போன வயல் ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப தான் தப்பா போயிட்டோம். தெரியாது. இவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கைடு. இவர் தான் கூட்டு போறாரு. வழி அங்கங்க பிரியுது. இது ஒரு வழி பாலம் பார்த்தோம், இது பல வழி பாதையா இருக்குது. பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்க மக்கள்லாம் இங்க வந்து மூங்கில் வெட்டுறதுக்காக வருவாங்க. இதுதான் மூங்கில் காடு. மூங்கில் காடு பாட்டு பாத்தியா? சந்துரு தான் இன்னைக்கு நம்ம பேர் கிரில்ஸ். நோ, நான் தான் சந்துரு. மிஸ்டர் சந்துரு. ஐயோ, அமேசான் காடு மாதிரியே இருக்கு. என்னடா அமேசான் காட்டுக்கு போனீங்க கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் இதை டிஸ்கவரி லைட்டா பார்த்ததுனால இது அப்படி லைட்டா அந்த ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். அமேசான் காடு மாதிரி இருக்கு. பேரன்மை படம் மாதிரி தான் கைஸ் இருக்கும். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அந்த ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். போ அப்படியே போ. இங்கெல்லாம் வந்தால் நல்லா குமிழ்ச்சிட்டு தான் வரணும். எல்லாம் முள்ளு செடியா இருக்கு. பார்த்து தான் வரணும். எங்கே கல் இருக்கு, எங்கே இது இருக்குன்னே தெரியல கைஸ். நாங்கள் பாட்டுக்கு ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாறை. ஆமா, ஏதாச்சும் இருக்கா சரவணா? அனிமல்ஸா? கண்டிப்பா. இவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குல்ல, கண்டிப்பா அனிமல்ஸ் இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா இது சேர்வராயன் ஹில்ஸோட தான் வருது. ஏற்காடு மலை அடிவாரம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா நாங்க அதனாலதான் பேசிக்கிட்டே போறோம் கைஸ் உங்ககிட்ட. அதான் சொல்றேன், நிறைய பேர் வாங்க. சில பேர் ஷோ காட்டுறேன்னு எதுவும் எடுத்து வந்துடாதீங்க. பாயிண்டா போயிட போகுது கைஸ். என் உடம்புல எறும்பு எரிச்சுன்னு நினைக்கிறேன், கடிக்குது. சரவணா, அந்த சவுண்ட் கேக்குதா? ஃபால்ஸ்ல தண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது உங்களுக்கு? உங்களுக்கு கேக்குதா கைஸ்? யூ ஹியர் இட்? ஐயோ, பாத்து தண்ணி இல்ல நினைச்சோம், ஆனா தண்ணி சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா தண்ணி இருக்குன்னு நம்புறோம். தண்ணி இருக்கும், ஏன்னா சவுண்ட் கேக்குது கைஸ். ஓட நீ ஓட, ஆட எவ்வளவு தூரம் நடக்க போய்கிட்டே இருக்கோம் கைஸ். பாறைலாம் வருது, நிறையா இருக்கு அங்கங்க. நாங்களே 2-3 இடத்துல தட்டி தப்பிச்சு வந்தோம். என்னடா நம்ம போறது கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா ஒரு டைம் தான் வந்திருக்கேன். தண்ணி சவுண்டு கேக்குது. கண்டிப்பா அப்பனா தண்ணி இருக்குன்னு நம்புறோம். ஃபுல்லா சரவணன் மட்டும் தான் இருப்பான். சில பேர் அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்தோம். பாதி பேர் அங்கங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க முடியலன்னு. நாங்களும் உட்காரலாம்னு நினைச்சோம். பட் ஆனா முள்ளு பார்த்து போ. உட்காந்தா
நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். தண்ணி சத்தம் இப்போ ரொம்ப அதிகமாக கேட்குது கைஸ். உங்களுக்கு கேட்குதா? ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரத்துக்கு பக்கமாக வந்துட்டோம். தண்ணி இல்லைன்னு நினச்சோம், நம்மளுக்கு தண்ணி இருக்குது, தண்ணி போயிட்டுருக்கு ஓரளவுக்கு. அப்போ அங்கே கன்ஃபார்ம் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம ஒரு குழியில் போட்டே ஆகணும். ஏன்னா தொட்டிங்க பார்ப்பீங்க, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப வேஸ்ட்டு, தண்ணி போயிட்டே இருக்கு. சூப்பராக இருக்குது, ஒரு கிளீன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற மரத்தோட உயரத்தெல்லாம் பாருங்க, நல்லா ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா நிழலாக இருக்குது. டயர்டு பயங்கரமாக இருக்குது. அவர் போயிட்டான், சரவண வேற காணோம். எல்லாரும் வேறு அங்கங்கே இருந்துக்கிட்டாங்க, சில பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. டே இருறா வரேன். நிஜமாக இங்கே வழி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே வழியெல்லாம் போகிறதில்ல, அங்கங்கே செப்பரேட்டாக வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியுது. தப்பான வழிகளும் இருக்கும். அதனால் தெரிஞ்சவங்க யாராச்சும் கூட்டுவாங்க. இந்த பிளேஸ் எங்கேன்னு நான் சொல்லணும்னா இந்த வீடியோவில் இப்பயே சொல்லிடுறேன். டி பெருமாப்பாளையம், சேலத்துலேருந்து அயோத்திப்பட்டினம் போகிற வழியிலேருந்து உள்ளே வந்து டி பெருமாப்பாளையம் இருக்குது, அங்கேருந்து உள்ளே இருக்குது. அங்கே கேட்டால் சொல்லுவாங்க எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் இது முழுக்க ஃபேமிலியாக யாரும் வந்துடாதீங்க, ஒன்லி யங்ஸ்டர்ஸ். சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், அவங்க மட்டும் வரலாம். ஒருத்தர் 2 பேர் வராதிங்க, மினிமம் ஒரு 3-4 பேராச்சும் வாங்க. ஏன்னா உங்கள் சேஃப் தான் கைஸ். இந்த மரத்தை பாருங்க, இதுதான் எதிரிகளை ஒளிஞ்சு நின்று தாக்கிறதுக்கான உருவாக்கப்பட்ட இடம் அப்படின்னு இவன் சொல்கிறான். கைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் பார்க்க வந்த ஃபால்ஸ். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோமா. போயிட்டு ஒரு குழியில் போடலான்னு சொல்லிட்டு வான்னு வேகமாக கூப்பிட்டு போகிறான் சரவணை. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் காஸ்டியூமை நான் மாற்றலை, ஏன்னா வர வழியில் அங்கங்கே முள் பார்த்தீங்கன்னா பேண்ட்லுக்கு அங்கங்கே கீறிடுச்சு. கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்தோம்னா கன்ஃபார்ம் நம்ம காலை கீறி இருக்கும். நீங்கள் ஒரு காட்டன் பேண்ட், ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு வர்றது பெஸ்ட். சட்டையிலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீறிடுச்சு முள். நான் கூட ஷார்ட்ஸ் போட்டு ஏறலான்னு பார்த்தேன், பட் 2 முள் காலைக்கு பேண்ட்டை கீறினோடனே சரி கன்ஃபார்ம் நம்மளுக்கு காயம் ஆயிரும். அதனால தான் சரி பேண்டோடய போகலான்ட்டு பேண்ட் சேம் அதே கட்டப்பில் போயிட்டுருக்கேன். குளிக்கிறப்ப பார்ப்போம். வந்துட்டோம். ஆனால் இதுதான் ஃபைனல் கிடையாது கைஸ், இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஒருத்து கீழே பாருங்க, வாட்டர் ஃபால் தெரியுதா, தண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் போயிட்டு இருக்கு கைஸ். நிறையவே தண்ணி போதான், போன டைம் கூட நிறைய தான் போதான். ஆனால் அங்கே போகலாம், நம்ம வர வழியில் போகல, இங்கே நிறையா போகுது. இந்த இடம் பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்ட்டு. விழுந்தா கண்டிப்பாக இங்கேருந்து விழுந்தா நம்ம முதுகு எலும்பு உடைப்படலாம். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம் காய்ஸ். மோஸ்ட்லி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இது பாருங்க, இது அந்த பேரண்மை படத்தில் சொல்கிறதுனா இது தமிழ் மலைன்னு வச்சுக்கலாம். கடைசியாக தமிழ் மலைக்கு வந்துட்டோம். பாருங்க கைஸ், பின்னாடி பார்த்து பாறையில் நின்றுட்டு இருக்கோம் கைஸ். அந்த பக்கம் பாருங்க கைஸ், ஒரு வழி அப்படியே மேலே வந்துட்டோம். பின்னாடி பாருங்க வாட்டர் ஃபால் தெரியுதா, தண்ணி வந்துட்டே இருக்கு. மேலே ஏறி வந்துட்டோம். என்ன ஒரு இதில் மாட்டி விட பார்த்தான், ஜஸ்ட் மிஸ் கைஸ். அது இப்படி இருக்கு. ஆனா இவனால ஏற முடியல கைஸ், ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் பையன். டயர்டு, ஸ்கிட் அடிச்சா கீழே வம்பா போயிடும். அதனால தான் கொஞ்சம் சேஃபாக வந்துட்டேன். சரி வாங்க, நான் அதுக்கு மேலே நம்ம ஃபால்ஸ் மட்டும் தான் போகிறோம். ஒரு வேளையை வந்துட்டோம். இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, 1.5 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். வந்துட்டோம். இன்னும் மேலே எங்கேயோ கூப்பிட்டு போகிறானுங்க. அங்கே குளிக்க போகிறோமோ இங்கே குளிக்க போகிறோம்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதுதான் நம்ம டெஸ்டினேஷன், வந்தாச்சு. இங்கே தான் குளியல் போட போகிறோமா. ஆமாம், கண்டிப்பாக சர்க்கிளோட. அங்கே பாருங்க, எல்லாம் சர்க்கிள் விட்டுட்டு இருக்காங்க. சரி வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டோம். இதுக்கு மேலே நம்ம குளியல் தான் போட போகிறோம். கெட்டப்ப மாற்றிட்டோம். சீக்கிரம் ஒரு வாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஓ
இதுக்கு மேலே நம்ம குளிக்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். போலாம். குதிச்சுடா கைப்புள்ள. எல்லாமே வந்துட்டான்டா. ஏண்டா சொல்லிவிட்டு வர மாட்டேன். வீடியோ ஆன் பண்ண வேணாம். வேண்டாம். ஏன்னா கேமரா வாங்கினீங்களே ரோல மறந்துட்டீங்க. அந்த மாதிரி வா 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 வா. நீங்க எல்லாம் ஐயோ அட பாவிகளா ஐயோ. ஸ்டார்ட். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம அலப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் டெஸ்டினேஷன். நம்ம டெஸ்டினேஷன் போறப்ப பார்க்கலாம். உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சு. குண்டு போட்டாரா குண்டு போட்டாரா. எல்லாம் உங்க டேலண்ட் தான் மாஸ்டர். டேலண்ட்லாம் ஒண்ணே இல்ல பிரதர். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே தண்ணி வந்துகிட்டு இருக்கா, அது அப்படியே பாருங்க கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம யூஸ் தெரியுதா உங்களுக்கு? அங்கே தான் முன்ன வந்து நம்ம வந்து அப்படியே சர்க்கிள் விட்டோம். அந்த பிளேஸ் தான் இது. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பேர் பார்த்தீங்கன்னா அருண் லவ் அபிராமி. பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து காதல் வளர்த்துருக்குறாங்க. அந்த யார் இந்த அருண் அண்ட் அபிராமி உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னு தெரில. அதே மாதிரி கீழே பாருங்கள், கேடி சூர்யா, வெங்கடேஷ், ரோஷன் 143. இதாச்சும் பரவாயில்ல, பசங்க ஏதோ வந்துட்டு எழுதிட்டு போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து காதலை வளர்த்துருக்குறாங்க. அருண் அண்ட் அபிராமி. அருண் லவ் அபிராமி. பார்த்துங்க, இவ்வளோ உயரத்துக்கு வந்து இங்கேயும் வந்து காதலை வளர்த்துட்டு போயிருக்காங்க. நைஸ். ஓகே டியூட்ஸ், நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூரியன் மறைய போகுது. கிட்டத்தட்ட மணி இப்போ 4:15 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ அதுக்கு மேலே நம்ம கிளம்பலான்னு இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து குளியல் போட்டுட்டு இருக்காங்க. இதோட நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போகிற பார்க்கலாம். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் அழுத்தலாம் அழுத்திடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஓகே கேஸ், போகிற பார்க்கலாம் வாங்க. ஓகே கேஸ், நம்ம கிளம்பிட்டோம், இறங்கிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். யா பாம்பு பார்க்கணுமா? பாம்பு 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 எக்ஸ்ட்ரா ஒரு பாம்பு பார்க்கறதுக்கு ஆசை. தண்ணி பியூரா தான் இருக்குது. என்னது எங்க தானா? அதே இடத்துல இருந்து
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி மலை கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் காட்டில். பாருங்கள், மறுபடியும் ஃபுல்லாக ஸ்வெட்டிங், ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். வேர்த்து பயங்கரமாக ஊற்றிருச்சு. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி ரொம்ப தேவைப்படும். தண்ணி நீங்கள் போகிறப்ப 2 லிட்டர் மினிமம், ஒரு ஆளுக்கு 1 லிட்டருக்கு மேலே ஏதாச்சும் கொண்டு போங்க. 2 லிட்டர் தண்ணி மேலே நீங்கள் வந்து குடித்ததுக்கப்புறம் மேலே அந்த ஃபால்ஸ்லேயே மேலே பிடிச்சிங்கன்னா தண்ணி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது தண்ணி, டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது தண்ணி வந்து நீங்கள் வந்து அங்கே பிடிச்சி வரப்போ கொண்டு வாங்க. அடிக்கடி தண்ணி தேவைப்படும். ஃபுட்டு நாங்கள் அங்கே மேலேயே சாப்பிட்டோம். அதெல்லாம் நாங்கள் வந்து கவரை பேக் பண்ணிட்டு கீழே கொண்டு போய் போகலான்ட்டு கவர்லாம் பேக் பண்ணிக்கிட்டோம். மேலே யாருமே கவர்லாம் போட்டுறாதீங்க, எல்லாம் பார்த்து தான் வரணும். பின்னாடி பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்மளுக்கு. முன்னாடியெல்லாம் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா இப்போ 5 மணி பக்கமாக ஆக போகுது. வேக வேகமாக இறங்கிட்டு இருக்கோம். நடுவில் எங்கேயுமே உட்காரல. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் இறங்கிடும்னு நினைக்கிறேன். வாங்க கீழே போயிட்டு மீதி பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டை பிடிச்சாச்சு. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்துட்டோம். இவங்களாம் ஆட்டியாம்பட்டி, நயனம்பட்டி கைஸ். இவங்க தான் நம்ம கூட இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க. ட்ரெக்கிங் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் அழுத்தம் உங்கள் இஷ்டம், அதுவும் அழுத்திக்கிங்க, பரவாயில்ல. ஓகே, இந்த வீடியோ தோற முடிச்சிக்கலாம். பாய் 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 பாய்.